தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை சிதைக்கும் வகையில் வி.கே. சசிகலா செயல்பட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நகர்வானது தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரனுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்படுவதால் அமமுக வட்டாரத்தில் கடும் அதிர்ச்சி நிலவி வருகிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தார். முதல்வர் நாற்காலியில் அமர வைத்த என் முதுகிலேயே ஈட்டிக்கொண்டு குத்துவது போல் துரோகம் செய்துவிட்டார் என அவர் ஆவேசமாக தெரிவித்தார். குறிப்பாக தான் சிறையில் இருந்த போது தனது கணவர் நடராஜனின் மறைவுக்கு பரோல் கிடைக்க விடாமல் எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டதாகவும் சிறை அதிகாரிகளை கொண்டு தனக்கு தொடர் நெருக்கடிகள் கொடுத்ததாகவும் சசிகலா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தான் விடுதலையாகி வந்த பிறகும் அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, ஜெயலலிதா நினைவிடத்திற்கு செல்லக்கூடாது என பல்வேறு தடைகளை எடப்பாடி தரப்பு விதித்ததை சுட்டிக்காட்டிய அவர் இனி அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும் விரைவில் புதிய கட்சியின் பெயரை அறிவிப்பேன், அதற்கு முன்பாக கட்சி கொடியை அறிமுகம் செய்கிறேன் என தெரிவித்தார். சசிகலாவின் இந்த அதிரடி மாற்றம் அதிமுக மற்றும் அமமுக ஆகிய இரு தரப்பிற்கும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுகவை மீட்க துடிக்கும் தினகரனுக்கு சசிகலாவின் இந்த தனிப்பாதை பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சசிகலாவை சந்தித்த அமமுக நிர்வாகிகள் ஓரங்கட்டப்பட்டு வரும் சூழலில் தென் மாவட்டங்களின் அரசியல் கணக்குகள் தலைகீழாக மாற வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மொத்தத்தில் சசிகலா தமிழக அரசியலில் ஒரு புதிய போரை தொடக்கி வைத்துள்ளார். இதனால் அதிமுகவின் வாக்குகள் தென் மாவட்டங்களில் சரிவை சந்திக்கும் என கருதப்படுகிறது. 9 ஆண்டுகள் அமைதியாக இருந்த சசிகலா சரியான நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைத்து விட்டார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.